ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் பாலில் அந்த நண்டு குழம்பு செய்ய போகிறேன். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிலோவுக்கு அதிகமாக நான் நண்டு வாங்கியிருக்கிறேன். அதுக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பாலில் நம்ம தனியாக தேங்காய் பாலாக எடுக்காமல் அதை நல்லா விழுதாக அரைச்சி இதில் நம்ம இந்த நண்டு குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த தேங்காய் துண்டை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதை தேங்காய் பாலை தனியாக பிழிஞ்சு எடுக்காமல் நம்ம அதை விழுதோடு தான் சேர்த்து இந்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம அரைச்சி விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறினதும் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா காரமான மிளகாய். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எப்பயும் போல் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்றதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கி வந்துடணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடணும். இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் தக்காளி கூட இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள் நல்லா குழைய நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துடலாம். இப்போ நண்டு வேக வைக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml இருக்கும். அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இந்த தேங்காய் விழுது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடணும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்றதால நான் மறுபடியும் ஒரு 200 ml தண்ணி சேர்க்குறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு இப்போ அளவாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஓப்பன் செஞ்சுக்கலாம். ஓப்பன் செஞ்சுட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டை இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டுன்றதால நம்ம தனித்தனியாக இதை சேர்க்கணும் குழம்புல. பண்ணி எடுத்து வந்துருக்கிற எல்லா நண்டையுமே நான் அப்படியே தனித்தனியாக சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய நண்டுன்றதால நம்ம அப்படியே தனித்தனியாக சேர்க்கும்போது வேகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். சேர்த்து கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுடணும். ஒன்று போல் எல்லா நண்டையுமே நான் திருப்பி விட்டுறேன். எல்லா நண்டையும் திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த நண்டு வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு இது கொதிக்க விடணும். நான் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். நண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்த வாசனை வருது. இதை மறுபடியும் நான் திருப்பி விடுறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் நண்டு நல்லா வெந்து வரும்.
நான் ஒன்று போல் மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு பார்த்தோம்னா நண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்த ஒரு வாசனை வருது. அவ்வளோதாங்க, தேங்காய் பால்லையே வெந்து வந்திருக்கிற இந்த நண்டு கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மல்லித்தழையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த நண்டை நல்லா மறுபக்கம் திருப்பி விடணும். திருப்பிட்டு அது கொதிப்பு அடங்கணும், நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். என்னோட இந்த நண்டு குழம்பு செய்முறை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.